எங்கள் சர்ப்ப வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீ மட்டும் நடத்தின இம்மானுவேலரே, இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவரே, எங்கள் எபினேசரே, போதுமானவரே, யெகோவாயிரே, எங்களை ஒரு நாளும் கைவிடாதவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவரே, முடிவு பரியந்தம் நடத்துகிறவரே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவரே, எடுபடாத நல்ல பங்கை எங்களுக்கு கட்டளையிடுகிறவரே, நித்திய ஜீவனுக்குள்ளே எங்களை நடத்துகிறவரே, பரலோகத்திலே கொண்டு போய் எங்களை சேர்க்கிறவரே, ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றுகிறவரே, இந்த சபைக்கு நீர் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உள்ள கையில வரைந்து வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீங்க. கண்ணின் கருவிழியாய் பாதுகாத்திருக்கிறீங்க. வஸ்திர தொங்கலுக்குள்ளே மூடி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கண்மலையின் வெடிப்புக்குள்ளே வைத்து நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, பிரசன்னம், இரக்கம், தயவு எல்லாம் மூடி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, நீ நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதைக்காய் ஸ்தோத்திரம். இனி நடத்த போற பாதைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வசனத்தை அனுப்புவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது பொதுவா இது கிறிஸ்துமஸ்க்கு எடுக்கிற மெசேஜ், சரியா? இது கிறிஸ்துமஸ்க்கு எடுக்கிறதான ஒரு மெசேஜ். ஆனா இது கிறிஸ்துமஸ் மெசேஜாக நமக்கு பார்க்க போறது இல்ல. இது என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது ஒரு வாக்கு தத்தம். இது ஒரு வாக்கு தத்தம். பொதுவாக இந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதி, ஸ்திரீகளுக்குள் கிருபை பெற்றவளே இப்படின்லாம் சொல்றது பைபிளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அங்க சொல்லப்படுகிறது. உதாரணமா மணவாட்டியை பத்தி சொல்லும் பொழுது, ஸ்திரீகளுக்குள் நீ ரூபவதி அப்படின்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் நம்ம வாசிக்க முடியும். இங்கே சொல்லும் போது ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா இந்த ஸ்திரீ என்பது எதை குறிக்கிறது? குறிப்பாக மரியாளை குறித்து நாம இங்கே பார்க்கிறோம். அவங்கள பத்தி சொல்லும் பொழுது ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு 2 இடத்துல மட்டும் மரியாளை ஸ்திரீ என்று கூப்பிடுவார். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கும். உண்மையிலே ஏன் அங்க ஸ்திரீன்னு சொன்னாரு, என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த வசனத்துக்கான விளக்கம் உங்களுக்கு புரியும். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இப்போ இயேசு கிட்ட மரியாள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் அவர்களுக்கு இல்லை, குறைவுபட்டது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவங்களை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? ஏன் திடீர்னு ஸ்திரீன்னு சொன்னாரு? இப்ப நீங்க அந்த 2ஆம் அதிகாரம் இந்த அற்புதம் நடந்து முடியும் 10-11 வசனங்களுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அங்க வசனம் சொல்லும், இயேசு தன் தாயாகிய மரியாளுடன் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும். அந்த ஸ்திரீயினுடன் அப்படின்னு இருக்காது. இயேசு தன் தாயாகிய மரியாளுடன் இன்னும் சில காலம் அந்த பட்டணத்தில் தங்கி இருந்தார் அப்படின்னு வசனத்துல இருக்கும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஸ்திரீன்னு சொல்றாரு. மிச்ச எல்லா இடத்துலயும் அவங்களை என்ன செய்யல, ஸ்திரீன்னு சொல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தாயினே சொல்லுவார். அவங்கள பார்த்து சொல்லும் போது தாயின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. அப்படின்னா ஏன் அந்த இடத்துல மட்டும் ஸ்திரீ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க திராட்சை ரசம் கேட்கிறாங்க. கானாவூர் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய சத்தியம் அது. அவங்க யூதர்களுக்கு திராட்சை ரசம் கேட்கிறாங்க. திராட்சை ரசம் என்பது உடன்படிக்கை. ஏன் இவங்கிட்ட கேட்கறாங்க? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பந்தி விசாரிப்புக்காரரா? இல்ல இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி அற்புதம் செய்திருக்கிறாரானா? வசனம் சொல்லுது அதுதான் முதலாம் அற்புதம் அப்படின்னு இருக்கு. இயேசு அதுக்கு முன்னாடி அற்புதமே செய்யல. ஏன் இவர்கிட்ட திராட்சை ரசம் கேட்கறாங்க? இவங்களுக்கு திராட்சை ரசம் இல்ல அப்படின்னா ஆவியானவர் ஏவுகிறார், போய் திராட்சை ரசம் கேளு அப்படின்னு சொல்லி. திராட்சை ரசம் என்பது எதற்கான அடையாளம்னா உடன்படிக்கைக்கான அடையாளம். இப்ப இயேசு சொல்றாரு ஸ்திரீயே. ஸ்திரீங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா சபை, சர்ச். இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு இருக்கிறது. இது என்ன ப்ராபசினா, உனக்கும் சபைக்கும், சபையின் வித்து இயேசு கிறிஸ்து. சபையின் வித்து யாரு? ஸ்திரீகளின் வித்தா பிறந்தவர் இயேசு. அந்த இடத்துல சர்பத்தின் வித்து என்பது அந்தி கிறிஸ்து. சோ அது ஒரு தீர்க்க தரிசனம்.
அப்ப ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. அந்த சபைக்கு அடையாளமா ஸ்திரீயின் வித்தா தான் இயேசு பிறந்திருக்கிறார். அதனாலதான் அந்த அம்மா வந்து அங்க நிக்கிறாங்க. அந்த அம்மா வந்து கேட்கிறாங்க, இவங்களுக்கு திராட்சை ரசம் வேணும் அப்படின்னு உடன்படிக்கை கேட்கறாங்க, யூதர்களுக்கு கேட்கறாங்க. அதனாலதான் இயேசு அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, ஏன்னா நீ வந்து யூதர்கள் சபையா வந்து நிக்கிற, நீ என்ன கேட்கிற சொல்லிட்டு இயேசு சொன்னாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனா யோவான்ல பாருங்க, அந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்கும் போது வேலை வந்தது என்று அறிந்து அவர் திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, வேலை வந்தது என்று சொல்லி திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்தார். அப்ப இயேசு இங்க கானாவூர் கல்யாணத்துல வேலை வரவில்லைன்னு சொன்னது எதுனா, கம்யூனியன் கொடுக்கிறது, ராபோஜனம் கொடுக்கிறது. அதைத்தான் கேட்கிறாங்க அந்த அம்மா, எனக்கு திராட்சை ரசம் கிடைக்குமா, யூதர்களுக்கு கிடைக்குமான்னு. அப்ப இந்த அம்மா இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார், உனக்கும் எனக்கும் என்ன, நியாயப்பிரமாண சபைக்கும் திராட்சை ரசத்துக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது, இது புதிய ஏற்பாட்டு சபைக்குரியது, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு உடனே இந்த அம்மா கோச்சிக்கிட்டுல போயிருக்கணும். அடுத்து இந்த அம்மா ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதோட அர்த்தம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி சுத்திகரிப்பு நடந்துச்சு, கல்யாணத்துக்குள்ள போயிருக்கான் எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணிட்டு, அது என்ன முறைமையின்படினா மோசேயின் முறைமையின்படி எல்லாம் எப்படி போயிருக்கிறான், நியாயப்பிரமாண முறைமையின்படி. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு திராட்சை ரசம் வேணும்னா, உடன்படிக்கை வேணும்னா இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க செஞ்சதெல்லாம் மோசே சொன்னது, இனிமேட்டு இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்க, உங்களுக்கு உடன்படிக்கை கிடைக்கும்னு அர்த்தம். சோ அதைத்தான் அந்த கானாவூர் கல்யாணத்துல நடக்குது. அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவர் ஏன் தண்ணியை நிரப்ப சொன்னாரு, ஏன் கற்சாடியை நிரப்ப சொன்னாரு, ஏன் பிந்தின ரசம் ரொம்ப சுவை உள்ளதா இருந்தது, இப்படி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த இடத்துல. சோ இப்ப நமக்கு தேவை ஸ்திரீ. இப்ப இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது, ஸ்திரீகளுக்குள் வசனம் இங்க சொல்றாங்க, கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதோட அர்த்தம் என்ன, நமக்கு ஸ்பிரிச்சுவலா அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லா சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார் என்றதான் அர்த்தம். ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தம். சபை இருக்கிறது, ஆனால் சபை கர்த்தருடன் இருக்கிறதா, அதான் கேள்வி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு சபை இருக்கு, அநேக சபைகள் இருக்குது, எல்லா சபையிலும் கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் சபைக்கு உள்ளே இல்லைங்கிறதுக்கு வசனம் நிறைய இருக்குது. கர்த்தர் இல்லைன்றதுக்கு என்ன இருக்கு, வசனம் நிறைய இருக்கு. இப்போ நீங்க 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். அப்படின்னா அவர் எங்க போயிட்டாரு, சபைக்கு உள்ள இல்ல, சபைக்கு வெளியே நிக்கிறார்னு அர்த்தம். அப்படிதானே இருக்கு. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, மனுபுத்திரனே இவர்கள் செய்கிறதை காண்கிறாயா, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இந்த ஜனங்கள் செய்கிறார்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள் இருக்கு. சோ சபைக்குள்ள தேவன் இருக்கிறாரா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, கிருபை பெற்றவளே, சபையே நீ கிருபை பெற்றவள், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய கிருபை ஒன்று இருக்கிறது. அந்த கிருபையில உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன இருக்கு தெரியுமா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது ஒண்ணுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாராங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவும். நம்ம ஓடும் போது பல நேரத்துல கர்த்தர் கூட இருக்கிறாரா நமக்கு தெரியாது. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பி வந்தாங்க எகிப்துல இருந்து. வரும்போது தேவன் கூடவே வந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் 32, 33ஆம் அதிகாரத்துல அவங்க வந்து தப்பு செஞ்சிடறாங்க. செஞ்ச பிறகு ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு, இனி நான் உங்களோடு கூட வரமாட்டேன்னு ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொல்றாரு. இப்ப மோசே சொல்றாரு, தூதன் அனுப்புறதுதான் நாங்க போகவே இல்லை, நீங்க வரதான் வாங்க. அப்போ தூதனும் கூட வர முடியும், கர்த்தரும் வர முடியும். யார் வர்றாங்கிறதா இப்ப முக்கியம். பல சபைகளுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, ஆனால் கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இப்போ சவுலுகிட்ட கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு, ஆனா 38 வருஷம் ராஜாவா வச்சிருந்தாரு. ஆனா கர்த்தர் கூட இருந்தாரானா இல்ல, பிசாசு கூட இருந்துச்சு, பிசாசு தான் கூட இருந்துச்சு. வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஏவப்பட்ட ஒரு ஆவி அவனுக்குள் வந்தது. இப்ப ஆனா அவன் ராஜாவா தான் இருக்கிறான், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கொள்ள வேண்டும்.
அதான் வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11 நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:31 இருக்குது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் எப்பவுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்ன, நான் சர்ச் போறேன், ஆண்டவர் தசம காணிக்கெல்லாம் கொடுக்கிறேன், வாரம் போயிட்டு வரேன், கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லணும் நான் உன் கூட இருக்கிறேன்னு. நாம சொல்லிட்டே இருப்போம் கர்த்தர் கூட இருக்கிறார்னு. சிலர் அபிஷேகம் கூட பெற்றுவாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. அந்நிய பாஷை பேசின பிறகு கூட கர்த்தர் அவங்களை விட்டு போயிடுவாரு. நீங்க எபிரேயர் கிரந்தத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இனி வரும் பலன்களை அறிந்து பரிசுத்த ஆவியை பெற்று பின்வாங்கி போவானால் மீட்கப்படுவது கூடாத காரியம் இருக்கு. அதுக்கப்புறமா கர்த்தர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் தான் யூதாஸ்காரியர். கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார்னு இருக்குது. சாத்தான் உள்ளே புகுந்தான்னு இருக்கு. நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துட்டே இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தர் கூட இருக்கிறாரா. பல நேரத்துல எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது, இந்த கழுதைக்கு முன்னாடி நிறைய விரிச்சாங்க. எருசலேமுக்குள்ள வரும்போது கிளைகள் எல்லாம் உடைச்சு போட்டாங்க, துணியெல்லாம் விரிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்களா. கழுதை நினைச்சுக்கிச்சான் எல்லாமே யாருக்கு தான் போடுறாங்க, நமக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா கழுதைய ஒரு வயலும் மதிக்கல. கழுதைய ஒரு வயலும் மதிக்கல. போட்ட துணி இருக்கு, உடைச்சு போட்ட கிளை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒரு வயலையும் காணோம். இந்த கழுதை நினைக்குது, இப்ப என்ன அப்ப வந்த மாதிரியே தானே இப்பவும் வந்தேன், இப்போ வந்த நான் போயிட்டு இருக்கிறேன், ஏன் யாரையும் காணோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவங்க கிளைய உடைச்சு போட்டது, துணியை விரிச்சது எல்லாமே கழுதைக்காக இல்ல, கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறவருக்காக. மேல உட்கார்ந்து இருக்கிறவர் கூட இருக்கிற வரைக்கும் தான் கழுதைக்கு மரியாதை. மேல இருக்கிறவர் கீழே இறங்கிட்டாருன்னா எந்த கழுதைக்கு இங்க மரியாதை இல்ல. ஜனங்களும் கொண்டாந்து துணியை விரிச்சிருவாங்க, கிளைய உடைச்சிருவாங்க, ஒரே சந்தோஷம். ஏன்னா உடைச்சு போடுறதெல்லாம் பார்த்த உடனே கழுதை நினைச்சுக்கோ, இத்தனை நாளைக்கு இருந்தோம், ஒரு நாள் கூட நமக்கு இவ்வளவு சாப்பாடு யாரும் கொடுத்தது இல்லை, ஒரு நாள் கூட இவ்வளவு கிளையை உடைச்சு யாரும் போட்டதில்லை, எவ்வளோ கிளை, சாப்பிட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சுக்கிச்சு கழுதை. ஆண்டவர் சொல்றாரு, இறங்காம பார்த்துக்கோ, நான் இறங்கிட்டேன், நீ தொலைஞ்ச. கர்த்தர் கூட இருக்கிறாரா என்பதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பல நேரங்களில கர்த்தர் கூட இருக்கிறத நம்ம செக் பண்றது இல்ல, நினைச்சுக்கிறோம். சிம்சோன் கிட்ட இருக்கிற பெரிய குறைய என்னன்னா, பரிசுத்த ஆவி வரும்போது அவனுக்கு தெரியும், அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவனுக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் போகும்போது அவனுக்கு தெரியாது. ஒரு தடவை ஆவியானவர் இறங்கும்போது சொல்றான், ஆவியானவர் என் மேல் இறங்கினார், ஒரு கழுத தாடையை வச்சு அத்தனை பேர் அடிச்சு உடைச்சிட்டான், முடிஞ்சிச்சு. இன்னொரு தடவை ஆவியானவர் இறங்கினார், இப்பவும் சொல்றான், 2 கதவை ஒட்டச்சு எல்லாம் பண்ணி அப்படியே எல்லாம் செய்றான். சரி, போன தடவை கர்த்தர் இறங்கினார், இந்த தடவையும் கர்த்தர் இறங்கினார், நடுவுல எப்போ போனார்? புரியுதா? இப்ப இறங்கினார், 2வது தடவையும் இறங்கினார், நடுவுல எப்போ போனார்? இறங்குறது சிம்சோனுக்கு தெரிகிறது, ஆனால் போகிறது சிம்சோனுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு நிறைய ஊழியங்களிலும் நிறைய விசுவாசிக்கிட்டையும் நிறைய ஆவிக்குரிய சபைகள்லையும் இதுதான் பிரச்சனை. இறங்கும் போது தெரியுது ஆவியானவர் இறங்குறாரு, அப்படியே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கையை தட்டி எல்லாம் ஓகே ஃபைன், ஆவியானவர் இறங்குறாரு. அடுத்த தடவை திருப்பியும் ஆவியானவர் இறங்குறாரு, எப்போ போனார்? நடுவில் எப்போ போனார்? அப்போ நம்ம கிட்ட அதை செக் பண்ணிட்டே இருக்கணும், ஆவியானவர் இருக்கிறாரா, எனக்குள்ள இருக்கிறாரா. அதனாலதான் பாவம் செஞ்ச உடனே தாவீது ஓடி போய் சொல்றான், உங்களுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதீங்க. 51 சங்கீதத்துல சொல்றான், என்னுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. ஏன்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆவியானவர் போகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். தன் மேலுள்ள அபிஷேகம் போனது சவுலுக்கு தெரியவில்லை. 2வது வருஷமே கர்த்தர் சொல்லிட்டாராம், கர்த்தர் உன்னை தள்ளினார்னு சொல்லி. ஆனா சவுலுக்கு தெரியல பாருங்க. 38 வருஷம் தெரியாமையே இருந்திருக்கிறான். 38 வருஷம் தெரியாமையே இருந்திருக்கிறான். அப்படியே அவன் ராஜாவா இருந்திருக்கிறான். ஆனால் தாவீதுக்கு ஒரு பாவம் செஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் போயிட்டாரு. தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இல்ல மிஸ்டேக் நடக்குது. இந்த கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அப்படி கூட கர்த்தர் உங்க கூடவே இருந்தார்னா எல்லா சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவராக வைப்பார். இதுதான் ஆசீர்வாதத்துக்கு வழி. இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கான வழி தெரியாம தான் நம்ம எல்லாம் தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதம் எப்படி சபை ஆசீர்வாதமா இருக்கும், சபை எப்படி வளரும்? யோர்தானை கடந்து வரும்போது கோலும் கையுமாய் வரும்பொழுது ஒரு சிலரை தவிர வேற யாருமே இருந்திருக்க மாட்டார்கள், கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்பதான் கர்த்தர் வாக்கு பண்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்ப.
சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது நம்மளால நம்ப முடியாது. அது சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. இப்போ மரியாள் அதே மாதிரி கேட்கறாங்க பாருங்களேன். அவரு ஒரு வார்த்தை கேட்கறாங்க, வாசிங்க 34வது வசனம் வாசிங்க, லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? அப்ப என்ன அர்த்தம்? எப்பா நீ எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்ற, 32 30 34 வரைக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எல்லா வாக்குத்தத்தத்தையும் மரியாள் கேட்டாங்க. அவன் எப்படி ஆசீர்வாதமா இருப்பான், என்ன குழந்தை பிறக்கும், குழந்தை எப்படி இருக்கும், எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க. எல்லா வாக்குத்தத்தத்தையும் கொடுத்த பிறகு மரியாளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இது எப்படி ஆகும்? சான்ஸே இல்லப்பா. ஏன்? எனக்கு இன்னும் புருஷனே தெரியாது, நியமிக்கப்பட்டிருக்கான் ஒருத்தன், நான் இன்னும் புருஷனோட சேரவே இல்லை, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? இது சாதாரணமாய் நாம் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி. ஆவிக்குரிய விதத்துல யோசித்து பாருங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருப்பார். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஒவ்வொரு சபைக்கும், ஏன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், வாக்குத்தத்தம் இல்லை என்றல்ல, வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிக்கிறோம்ங்கிறதா முக்கியம். வாக்குத்தத்தத்தை கண்மூடித்தனமா நம்ப கூடாது. சிலர் என்ன செய்வான்னா, நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா, வாக்குத்தத்தம் பாங்க. அப்படிலாம் இல்ல, பைபிள்ல அந்த மாதிரிலாம் இல்ல. நாம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ள மனுஷன். அப்ப உண்மை இல்லைன்னா எப்படி? நீ உண்மை இல்லாட்டியும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா எப்படி நம்ப முடியுமா இதை? சோ வாக்குத்தத்தத்தை சோதரிக்கிறதுக்கு சில கட்டளைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் பைபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லும் போது சுதந்திரிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லும் போது அது நடக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க மாட்டோம். நம்மளால அதை நம்பவே முடியாது. என்ன வச்சு எப்படி இது நடக்கும், என்ன வச்சு எப்படி செய்வீங்க? இப்போ யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, 11 பேர் உன்னை வணங்குவாங்க, உன் தாய் தகப்பன் வணங்குவாங்க. நம்பவே முடியாது. எப்படி வணங்குவாங்க? இஸ்ரவேல் முறைப்படி தாய் தகப்பன் யாரும் வணங்க முடியாது, பையனை வணங்க முடியாது. இது நடக்குமா? சான்ஸே இல்லை. இப்ப அடுத்த சம்பவம் என்ன? அதுக்கான எந்த விதமான சிம்டமும் கிடையாது, ஒரு அடையாளம். இதைத்தான் மரியாள் கேட்கிறாங்க, புருஷனை அறியேன். எப்பா நீ சொல்ற வாக்குத்தத்தம்லாம் சரி, எப்படி நடக்கும்? இப்போ நான் ஆண்டவர் சொல்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருவேளை இந்த சபை இவ்வளவு பெருசா இருக்குது, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இனி சபைகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இது கர்த்தர் கொடுக்கிறது. சபைகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியத்துல ஆசீர்வாதம்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்துக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆசீர்வாதத்துக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு தேவையை ஆசீர்வாதமாய் நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய சர்ச்சில் உட்காந்துருக்கோம். ஆரம்பத்துல ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். மேபி ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருந்திருப்பீங்க இல்லையா? எனக்கு தெரியாது பாஸ்டர் எதுல ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சிருப்பீங்க. அங்க இவ்வளவு மைக்கோ இவ்வளவு ஸ்பீக்கரோ தேவைப்பட்டிருக்காது. ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சிருந்தீங்களா? இல்ல, அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இவ்வளவு ஸ்பீக்கர் தேவை, கண்டிப்பா தேவை. இந்த ஸ்பீக்கர் தேவை, இந்த டிவி தேவை, இந்த மைக் தேவை, இவ்வளவு லைட்ஸ் தேவை, இது எல்லாமே தேவை. இது தேவை, இது ஆசீர்வாதம் இல்லை. இது என்னது? தேவை, இது ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இது ஆசீர்வாதமாய் இருக்காது. இட்ஸ் நீட். நீடு ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறவே மாறாது. நாம தான் கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தரனை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் வேறு, இது தேவை. உன் தேவையை நான் சந்தித்திருக்கிறேன். இப்ப நாளைக்கு இந்த கூட்டம் இன்னும் பெருசாகும், இன்னும் இடம் தேவைப்படும், இதை விட பெரிய இடம் தேவைப்படும். கண்டிப்பாக கர்த்தர் அதை தருவார். இடம் ஆசீர்வாதமே இல்லைங்க, இடம் தேவை. எவ்வளவு இடம் தேவை கர்த்தர் கொடுத்துட்டு போயிருப்பாரு. உனக்கு எவ்வளவு வேணும்? 50,000 பேர் உட்கார்ந்து வேணுமா? எடுத்துக்கோ. ஆனால் 50,000 பேர் வேணும் என்பது என்னுடைய தேவை அல்ல. 50,000 பேர் கர்த்தர் கொடுத்தா அன்னைக்கு அந்த இடத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? இப்போ உங்களுடைய ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, ஸ்கூல்காரங்க ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல 500 பேர் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க. 480 பேர் ஃபெயில், 20 பேர் பாஸ். இப்ப யார் ஆசீர்வாதம்? இது ஆசீர்வாதமா? 1500 பேர் படிச்சு 1480 பேர் ஃபெயில் ஆகி 20 பேர் பாஸ் ஆகிறது ஆசீர்வாதமா? இன்னொரு ஸ்கூல் இருக்குது, 200 பேர் படிக்கிறாங்க, 200 பேரும் பாஸ், 100% பாஸ். எது ஆசீர்வாதம்? இப்ப புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில சபை எந்த அளவுக்கு ஆயத்தப்படுகிறதோ அதுதான் ஆசீர்வாதம்.
நீங்கள் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு சபை ஆயத்தப்பட்டிருக்குதா? சர்ச்சுக்கு வந்தும் ஒருத்தன் பரலோகத்துக்கு போகாம சபை நடக்குதுன்னா அந்த சபை இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா உன் சபைக்கு வரும்போது 4 பேர் சாட்சி சொல்லணும். அந்த சபைக்கு போங்க, சத்தியத்துல அந்த சபை நடக்குது, அங்க போனா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடலாம். உங்க சபை மேல நம்பிக்கை வருது பாத்தீங்களா? அதுதான் ஆசீர்வாதம். எத்தனையோ பெண்கள் இருந்த போதும் மரியாள் மேல பரலோகத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இல்ல, இயேசுநாதரை இந்த வயித்துல கொடுத்தோம்னா கரெக்டா பெத்து அந்த அம்மா கொடுத்துருவாங்கன்னு. அந்த நம்பிக்கை சபை மேல பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு வரணும். உங்க கையில ஆத்மாவை கொடுத்தா கரெக்டா கொண்டு வந்து பரலோகத்துல சேர்த்துருவீங்கிற நம்பிக்கை பரலோகத்துக்கு வரணும் உங்க மேல. இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, பல சபையில போய் கேட்டு பாருங்க, விசுவாசியா சொல்லும், வெளியே இருக்கிறவனே சொல்ல வேண்டாம், உள்ள விசுவாசியா சொல்லும். இதெல்லாம் கஷ்டம். சபை சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு, சபை ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு, சபை ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு. சபைக்குள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், விசில் ஊதுறது, அப்படியே கலர் கலரா லைட்டை போட்டு குத்தாட்டம் போடுறது எல்லாம் இருக்கு. கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ளுக்குள்ள இருக்குதா? எண்ட் ஆஃப் த டே நியாய தீர்ப்புல சபை பரலோகத்துக்கு போறதுக்கு தான் சர்ச்சை. அப்ப சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லணும். அப்போ உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த ஏரியாலேயே பெரிய சர்ச்சா இருக்கணும், அப்படியே 5000 பேர் ஒன்னா ஆராதிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசையா இருக்கலாம். ஆனா தேவ திட்டமான்னு பார்க்கணும். ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு தெரியணும் இல்ல, இத்தனை ஆத்துமாவை என்னால பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், இதுக்கு மேல முடியாதுன்னு உன்னை பத்தி உனக்கு தெரியணும் இல்ல. அதுதான் உண்மையிலேயே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியணும்ல. வெறும் கூட்டத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? கூட்டம் 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 வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாம வச்சு பல இடங்கள்ல ஊழியக்காரனால விசுவாசியை பார்க்கவே முடியல, அவ்வளவு கூட்டம் இருக்கு. இந்த டிஓ எல்லாம் வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர்ஸ் சொல்லி வருவாங்க. வந்த உடனே அவங்க நேரா ஸ்டூடெண்ட் கிட்ட போக மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்டோடைய அவனுடைய தன்மை என்ன, எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு யார்கிட்ட வந்து கேட்பாங்க? டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பத்தியும் அந்த கிளாஸ் டீச்சர் என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமா தானே? சொல்லணும். ஒரு வார்டுக்குள்ள டாக்டர் வந்த உடனே அந்த வார்டு இன்சார்ஜ் ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அந்த நர்ஸ் கிட்ட கேட்பாரு ஒரு பேஷண்ட்டை பத்தியும். அந்த பேஷண்ட்டை பத்தி அந்த நர்ஸ் என்ன செய்யணும்? சொல்லணும். இவருக்கு போட்டாச்சு சார், இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, இவருக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கு, இவருக்கு இந்த மெடிசன் கொடுத்துருக்கு, இவர் தாங்கும், இது நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், இது தேரவே தேராது. அந்த நர்ஸ் கரெக்டா என்ன செஞ்சிருவாங்க? சொல்லுவாங்க. ஆமா தானே? அப்ப தேவன் வரும்போது கணக்கு கேட்பார் தானே. மெய்ப்பனுக்கு ஆடை பத்தி தெரிந்திருக்க வேண்டும். ஒரு மெய்ப்பனுக்கும் அந்தந்த ஆடுகளை குறித்து அறிந்திருக்க வேண்டும். He must know about his, அந்த ஆட்டை குறித்து எல்லா விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும்ல. எனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? You are fail. நீங்கள் இப்போ சொல்றேன், உங்க சபை கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் லிமிட்டட் வெர்ஷன் தான் கரெக்ட். அன்லிமிட்டட் என்னைக்குமே ஆபத்து. சாப்பாடா இருந்தா கூட சரி, அன்லிமிட்டட் சாப்பிட்டீங்க முடிஞ்சீங்க. லிமிட்டடா சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லது. சாப்பிடும் போது தெரியாது, ஒரு நாள் வரும் இடதுபுறமும் வலதுபுறமும் பல்லுக்கி பெருக்கி, அதான் ஆசீர்வாதம். இந்த வாக்கு தத்துவம் உடம்புக்கு உள்ளது அல்ல, இந்த வாக்கு தத்துவம் வேறு ஒன்றுக்குரியதுன்னு தெரியுது இல்ல. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும், சபை எண்ணிக்கையில் பெருகுவது முக்கியம் அல்ல, சபை ஆவியில பெருகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். நீ எத்தனை சபைகளுக்கு நடுவில் இருந்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும். என்ன தெரியுமா? மரியாள் வந்து அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? பெரிய ராஜா வீட்டு பொண்ணுன்றதுக்காகலாம் இல்ல. அந்த இடத்துல பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணிடுச்சு. நீ ஏழை குடும்பமாக இருந்துட்டு போ மரியாள், அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா மரியாள் ஏழை குடும்பம் தான், புறா குஞ்சு தான் கொண்டு போய் பலி கொடுத்தாங்க. ஏழை குடும்பமா இருந்துட்டு போ, என்ன வேணா இருந்துட்டு போ மரியாள். ஆனா உன்னை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். எதுக்கு தெரியுமா? உன்னை கோடீஸ்வரி ஆக்கிறதுக்கு அல்ல, ராஜாவை பெற்றெடுப்பதற்காக உன்னை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அதுதான் சர்ச். சபை என்பது கோடீஸ்வரர்களை உருவாக்குற இடம் அல்ல, இயேசு ராஜாவுக்கு மனவாட்டிகளை உருவாக்குகிற இடம். நீ மனவாட்டியா மாறணும். இந்த வாக்கு தத்தங்கள் எதுவும்
பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்படவே இல்லை. இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அப்ப பூமியில எனக்கு ஆசீர்வாதமே இல்லையா? இப்போ சொல்றேன், பூமியில இருக்கிறதுக்கு பேர் ஆசீர்வாதம் இல்லை, நீட், தேவை. உங்களுக்கு ட்ரெஸ் தேவை, கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு சைக்கிள் தேவைப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். டூ வீலர் வண்டி தேவைப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் வந்து கார் தேவைப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். இது எல்லாமே நீடு. இப்ப எப்படி கார் ஆசீர்வாதமா மாறும்? ஒரு நாள் வரும், உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? பரலோகம் கொடுக்கலன்னா திருப்பி சொல்ல, நீட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பிளெஸிங். இப்ப என்ன பண்ணிட்டாங்க கடைசி காலத்துல, உங்கள் நீட பிளெஸிங்கா மாத்திட்டாங்க, ஆசீர்வாதமா மாத்திட்டு அந்த தேவையே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி 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 நீங்கள் எது ஆசீர்வாதம்ன்றதே தெரியாம போயிட்டீங்க. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் அபவுட் தி வேர்ல்ட். உலகத்துல இருக்கிற எந்த ஸ்திரீயை விட மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க? மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு மரியாள் ஆசீர்வாதமா இருக்காங்களா இல்லையா? உலகத்துக்கே மரியாள் என்னவா இருக்கிறாங்க? ஆசீர்வாதமா இருக்காங்க. எந்த விதத்துல? எந்த விதத்துல? பணக்காரங்களா ஆனதுனாலயா? அவங்க பணக்கார ஆனாங்களா? இல்ல. வீடு வாங்கினதுனாலயா? இல்ல. இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிச்சதுனாலயா? இல்ல. அவங்க எதுல ஆசீர்வாதமானாங்க தெரியுமா? இயேசுவை பெற்றெடுத்ததுனாலே. அந்த பிளெஸிங் தான் உங்களுக்கு எனக்கு இருக்குங்கிற. இப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் தேவையையும் அவர் சேர்த்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இதையும் தருவார். இப்ப என்ன தராம விட்டுட்டாரு நமக்கு? எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு? இல்ல ட்ரெஸ் கொடுக்காம விட்டாரா? சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாரா? போதுங்கிற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்திருக்காரு, போதுங்கிற அளவுக்கு தான் ட்ரெஸ் இருக்கு. ஒரு 4 செட்டாவது இருக்கா இல்லையா? பீரோவை திறந்தா இருக்குதானே? அங்கங்க 2 செட் இல்லாதவங்களுக்கு மத்தியில கர்த்தர் 4 செட்டு கொடுத்திருக்கிறாரு. ஒரு காலத்தில் அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் நாம் இருந்தோம். ஒரு காலத்துல போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் துணி ஒண்ணு காஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒண்ணு போட்டிருப்போம். அந்த அளவுல இருந்தா கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். நான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், கரண்ட் இல்லாத வீட்டுல வாசல்ல படுத்திருந்தோம், உள்ள படுக்க முடியாது, அந்த இடத்துல இருந்தால் கர்த்தர் என்னை கூட்டிட்டு வந்தார். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது அபிரிதமானது. இன்னும் ஆண்டவர்கிட்ட அதை கொடுங்க, இதை கொடுங்க, இப்படி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா உலக பிரகாரமா கணக்கு பண்ணாத. நீங்க யோசிச்சு பாருங்க, மோசே எகிப்தில் இருக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்டானா, வனாந்தரத்துக்கு வந்த பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டானா? அதுதான் ஆசீர்வாதம். அங்க வந்தா எகிப்தில் இருக்கும் போது அவன் கொலகாரனா இருந்தான். வனாந்தரத்துக்கு வந்த போது 5.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை வனாந்தரத்திலிருந்து பரலோகத்துக்கு நேராக, கானானுக்கு நேராக நடத்துகிறவனாய் காணப்பட்டான். எது பிளெஸிங்? அதான் பிளெஸிங். இன்னைக்கு நாம் சபை, எல்லா சபைகளுக்குள்ளேயும் உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா, உங்க சபை மேல ஒரு மரியாதை வரணும்னா, ஒரு மதிப்பு வரணும்னா, நீங்க எதுல உயர்ந்திருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கணும், வசனத்துல உயர்ந்திருக்கணும். எந்த மூலையில இருக்கிறவனும் சொல்லணும், அந்த சர்ச்சுக்கு போங்க, அங்க சத்தியம் இருக்குன்னு சொல்லணும். நான் சொல்றேன், சத்தியம் உங்களிடத்தில் இருக்குமானால் எந்த மூலையிலிருந்து ஜனங்கள் உங்கள் சபையை நோக்கி ஓடி வருவார்கள். காரணம், இது சபை சத்தியத்துக்கு பஞ்சகாலம். இது சத்தியத்துக்கு பஞ்சகாலம். ஆமோஸ் 8:11 வாசிக்கிறோம் இல்லையா? ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, தண்ணீரினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன்னு கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் இது. உங்ககிட்ட மட்டும் சத்தியம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க இருக்கிறவங்களும் வருவாங்க. யங்ஸ்டர்ஸ் ஊழியத்துக்கு வரும்போது அதான் இப்ப சொல்றேன், அநேக யங்ஸ்டர்ஸ் வராங்க. பெரியாள் ஆகணுன்றதுக்காக ஊழியம் பண்ணாதீங்க. ஊழியம் பெரியாள் ஆகிறதுக்காக பண்றது இல்ல. ஊழியம் என்பது சர்வெண்ட், சர்வ் பண்றது. எஜமானுக்கு சேவை செய்வதற்கு வந்திருக்கிறோம். இங்கே நான் பெரியாளாவதற்கு ஊழியத்துக்கு வரவில்லை, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அதுக்குதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதே ராங் டைரக்ஷன், ராங் டைமென்ஷன் அல்லது ராங் மோட்டிவேஷன். என்னது? நான் ஊழியத்துல பெரியாள் ஆகணும். ஆகாத. கர்த்தரை பெரியாளாக்கு, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. உன்னை பேரை பெருமைப்படுத்துவதை அவர் பார்த்துக் கொள்வார், அது அவருடைய வேலை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாத்துவேன், எல்லா சபைகளுக்குள்ளேயும் உன் சபையை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா மாத்துவேன். உலக பிரகாரமாய் அல்ல, உலக பிரகாரமான தேவை சந்திக்கப்படும். அந்த தேவை குறைவில்லாமல் கிடைக்கும். நமக்கே தெரியும் தானுங்க,
ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 2 சேர் வாங்கணும். நமக்கே தெரியுது தானே, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியாதா? தெரியும் தானே. ஒரு 4 பேர் கூட வந்தா அரிசி கூட போடணும்னு தெரியும் தானே. நமக்கே தெரியும் போது பரலோகத்தின் தேவனுக்கு தெரியாதா? எண்ணிக்கையை கொடுக்கிற தேவன் இடத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவர் இருக்கிறார். நீ இடத்துக்கு ஊழியம் பண்ணாத, தேவனுக்கு ஊழியம் பண்ணு. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை மரியாள் இடத்துல கர்த்தர் எதிர்பார்த்தார். அதான் மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு, ஆசீர்வாதத்தின் குழந்தை பிறந்துடுச்சு, உலகத்தையே காப்பாற்ற போகிற குழந்தை பிறந்துருச்சு. இப்ப ஆண்டவர் சர்ச்சை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு காரியங்களை எல்லாம் கர்த்தர் செஞ்சுட்டாரு. அதனால எல்லாமே பீஸ்ஃபுல்லா போகுமா? எல்லாம் பீஸ்ஃபுல்லா போகுமான்னா திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு யோசேப்பை பார்த்து, 1.5 வருஷம் ஆயிருக்கு, ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆயிப்போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ எடுத்துட்டு பிள்ளையை தூக்கிட்டு எங்க ஓடிடு? எகிப்துக்கு ஓடிடு. அடுத்து வாசிங்க, 21வது வசனத்தை வாசிங்க. 21. பிள்ளையும் அது தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துல இருந்து திருப்பி எங்க வந்திருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல்ல இருந்து எங்க போனாரு? எகிப்துக்கு போனாரு. இப்ப எகிப்துல இருந்து எங்க வராரு? இது என்னங்க இது வேலை? இது சொப்பனத்துல பேசுனீங்க யோசேப்பு கிட்ட, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஐயப்படாதே, சேர்த்துக்கோ. நீங்க நானும் சேர்த்துக்கிட்டேன், குழந்தையும் பிறந்துருச்சு, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு கரெக்டா நடந்துட்டு இருக்கு. என்ன திடீர்னு ஒருத்த கொலை பண்ண தேடுவான் ஓடுங்கிறீங்க, அங்க போனோன்னு சொல்றீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கொலை பண்ண தேடினவன் செத்துட்டான் வாங்குறீங்க, போனா போங்கிறீங்க, வானா வாங்குறீங்க. இப்ப நம்மளுடைய எண்ணம் எப்பவுமே எப்படி இருக்கும் தெரியுமா? பொதுவா நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு இடத்துக்கு போனோமா, அங்க செட்டில் ஆனோமா, இதான் நம்ம எண்ணம் எப்பவுமே. ஒரு இடத்துக்கு போனா என்ன ஆகணும்? செட்டில் ஆயிடணும். பார்த்திருக்கீங்களா? இந்த வீடு காலி பண்றதுங்கிற மாதிரி கஷ்டமான வேலை உலகத்திலே இந்த வாடகை வீடு காலி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. அங்க போனா நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த வீட்டுல ஒரு 10 வருஷமாவது, சிலர்லாம் நானும் பாக்குறேன், அவங்களால எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல, 2 வருஷத்துக்கு ஒரு வீடு மாறுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷன் மைண்ட் என்ன தெரியுமா? எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனோம், அங்க என்ன ஆயிடணும்? செட்டில் ஆயிடணும். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்துல, இந்த பூமியில செட்டில்மெண்டே கிடையவே கிடையாது. there is no settlement. யாரு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தேவனுடைய ஊழியத்தில் இருப்பதற்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். என்னங்க சொல்றீங்க? மினிஸ்ட்ரி என்பது டிராவல். மினிஸ்ட்ரி என்பது டிராவல். நான் இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அதனாலதான் யாத்திராகமம்னு ஒரு புக்கே கொடுத்தாரு. அந்த புக்குக்கு பேரே டிராவல். டிராவல் நீங்க பைபிள்ல பாருங்க, டிராவல் என்பது ஒரு மினிஸ்ட்ரி. டிராவல் பண்ணாத ஆள் யாருன்னு மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. நோவால இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க, அராரத் மலையில இருந்து. அடுத்து 11ஆம் அதிகாரத்துல கிழக்கை நோக்கி எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க, புரியுதா? அடுத்து 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் டிராவல் பண்ணுவார். அடுத்து யாக்கோபு டிராவல் பண்ணுவார். இஸ்ரவேலர்கள் டிராவல் பண்ணுவாங்க. நான் சொன்னது இருக்குதானே பைபிள்ல? இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் டிராவல் பண்ணுவாங்க. ஒரு கொஞ்ச வருஷம் அங்க இருப்பாங்க, திருப்பி ஆண்டவர் அவங்க துரத்தி விட்டுருவாரு. யோசேப்பு டிராவல் பண்ணுவாரு, இயேசு டிராவல் பண்ணுவாரு. பவுலின் பிரயாணங்கள்னு மேப்பே இருக்குது பின்னாடி. ஏன்னா பிரயாணம் என்பது ஸ்பிரிச்சுவலி சொல்லணும்னா we are traveling from பூமியில இருந்து வானத்துக்கு, பரலோகத்துக்கு டிராவல் பண்றோம். ஒண்ணு தெரியணும், கர்த்தர் என்னை போ சொல்ற இடத்துக்கு நான் போயிட்டே இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறத நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு வழிபோக்கன், நான் ஒரு அகதி, நான் ஒரு பரதேசி, அந்த எண்ணம் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். நான் சொல்லல, ஆபிரகாம் சொல்ற. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க பார்ப்போம். யாரை பத்தி தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரை பத்தி இருக்கு. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, என்ன இருக்கு? பூமியின் மேல் தங்களை அந்நியரம்னா என்ன தெரியுமா? ஸ்ட்ரேஞ்சர். அந்நியரம்னா ஃபாரினர், அகதி, நாடோடி அப்படின்னு இருக்கு. பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஃபாரினர்ஸ். நாங்கள் இந்த பூமிக்கு அந்நியராக இருக்கிறோம், நாங்கள் இந்த பூமிக்கு பரதேசிகளாக இருக்கிறோம்.
எங்களுக்கு ஒன்று வரப்போகிறது, அதுதான் எங்களுக்கு நிரந்தரமானது. அந்த தாட்டோட தான் ஓடணும். எதுவும் இங்க என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. We are all strangers, we are all foreigners. அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். எனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன். செஞ்சு முடிச்சனா என் ஓட்டத்தை முடித்து விட்டு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். என்ன போ சொன்னா போகணும், என்ன வா சொன்னா வரணும். பவுல சொல்லுவார் ஆண்டவர், புறப்பட்டு போவார், போயிட்டே இருப்பான். பவுலை விடவா நீங்களும் நான் வந்து பூமியில பெரியாது? ஒரு கமெண்ட்ரியில எழுதியிருக்கிறாங்க, ஆய்வறிக்கையில ஒன்று எழுதியிருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு இல்லையா, நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அவர் எவ்வளவு விட்டார்னு எழுதியிருக்கிறாங்க. இந்திய மதிப்புக்கு இன்னைக்கு லெவலுக்கு எவ்வளவுன்னு எழுதியிருக்கிறாங்க. அது அவங்க எழுதி 10 வருஷம் ஆச்சு. இப்போ இன்னும் அதிகமா இருக்கும். எவ்வளவு தெரியுமா? குறைஞ்சபட்சம் 10,000 கோடி ரூபாய் இருக்குமா. ஏன்னா அவர் வந்து ரோமாபுரியோடைய சிட்டிசன். அவங்க அப்பா வந்து ரோமாபுரி அரசாங்கத்துல இருந்தவரா. அதனாலதான் அவருக்கு அந்த சிட்டிசன்ஷிப் கிடைச்சிச்சான். 10ஆவதுக்கு இவர் வந்து இஸ்ரேல் சிட்டிசன், டூயல் சிட்டிசன்ல இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம கமாலியல்ட்ட படிச்சிருக்கிறார். அவர் குதிரை மேல ஏறி போய் பர்மிஷன் கேட்டா எல்லாவனும் கொடுப்பான். அந்த அளவுக்கு அவர் ஒரு போஸ்டிங்ல இருந்திருக்காரு. அந்த போஸ்டிங்ல இருந்து கமாலியல்ட்ட படிக்கிறவரா இருந்தா இன்னைக்கு லெவல்ல குறைஞ்சபட்சம் 10,000 கோடி ரூபாயாவது சொத்து இருந்திருக்கணுமா. அதைத்தான் அவர் நஷ்டமும் குப்பையும்னு விட்டாருன்னு இருக்கு. இன்னைக்கு நீடு வேற. திருப்பியும் சொல்றேன், தேவை நம்ம அப்படி செஞ்சிருக்கிறோம். ஆனால் கவனிச்சு கொள்ளுங்க, எது உங்களுக்கு இருக்குதோ அது இன்னைக்கு தேவைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னைக்கு இயேசு என்னை எடுத்துக்கிட்டு புறப்படுன்னு சொல்றாரோ அன்று நான் புறப்பட்டு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். சிலருக்கு போக முடியாது. அதான் தான் இயேசு சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்ததுதான். ஆனால் கர்த்தருக்கென்று விடுவதற்கும் தயாராக இருக்கிறது தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி. கர்த்தர்கிட்ட வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு கொடுக்கவும் தெரியணும். தேவன் கிட்ட இருந்து பிள்ளைய வாங்க தெரிஞ்ச ஆபிரகாமுக்கு அதை கொடுக்கிற தைரியமும் அவன் கையில் இருந்தது, விசுவாசம் இருந்தது, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்கு சரீரம் செத்த பிறகு இந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். இப்ப கேட்கிறாரு, இப்ப கொடுப்பேன். சரீரம் செத்த எனக்கு தேவைப்பட்டால் இவனை உயிரோடு கூட எழுப்பியும் கொடுப்பார், இல்லை இன்னொரு பிள்ளையும் கொடுப்பார். கேட்கிறது கர்த்தர், விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு வாங்கறதுக்கு இருக்கிற தைரியம், வேகம், ஆசை கொடுக்கறது கிடையாது. நான் சொல்றது காணிக்கையோ தசமபாகத்தையோ இல்ல, உங்களை, உங்க தசமம் காணிக்கை பத்தி நான் பேசுறதே இல்லை. நான் பேசுறது உங்களை பத்தி. நீங்க உங்களை கர்த்தர் கொடுக்குறீங்களா? கர்த்தர் கிட்ட வேலையை கேட்கறீங்க. 3 நாள் உபவாசம், கர்த்தர் நீங்க கேட்டதுக்கு இறங்கி கொடுக்கிறார். நீங்களும் சாட்சி சொல்றீங்க. வேலை இல்லாத போது உங்களுக்கு வேலை கொடுத்தது யார்? கொடுத்த தேவன் திருப்பி கேட்கிறாரு, விட்டுட்டு வான்னு சொல்றாரு. எது கூப்பிடுறாரு? இதை விட மேலான வேலைக்கு கூப்பிடுறாரு. ஏன் விட்டுட்டு வர மனசு இல்ல? வேலையை விட மனசு இல்ல, வேலையினால் கிடைக்கிற பலனை விட மனசு இல்ல. வேலைக்கு போனா மாசம் மாசம் இவ்வளவு கிடைக்கும், இன்கிரிமெண்ட் வரும், ப்ரொமோஷன் வரும், சாகும் போது நல்ல பொசிஷன்ல சாவலாம், பென்ஷன் வரும். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்களே, ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு, விட்டுட்டு போனா என்ன கிடைக்கும்? நான் சொல்றேன், என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு கிடைக்கும், கர்த்தருடைய கரத்திலிருந்து கிருபை கிடைக்கும், அவர் நடத்துகிற நடத்துதல் கிடைக்கும். அழைத்தவர் ஒரு நாளும் உங்களை கை விடவே மாட்டார். புறப்பட்டு போனா போங்க, பிள்ளை எடுத்துட்டு போனா போங்க, வானா வாங்க சொல்றது கர்த்தர். ஆயத்தம் பண்ணாம ஒரு வேலையை கர்த்தர் செய்யவே மாட்டார். கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷரை புறப்பட்டு போக சொல்றாரு. டைமே கொடுக்கலையாமா, நைட்டே கிளம்பிட்டார் இல்லையா? அப்படிதான் சொல்லிட்டாரு, நைட்டே கிளம்ப சொல்லிட்டாரு. 1ஆம் மாசம் 14ஆம் தேதி கிளம்புறான். நீங்க வாசித்து பாருங்க, யாத்திராகம் 17 இருக்கும். 2ஆம் மாசம் 15ஆம் தேதி ஆண்டவர் பார்த்து கேட்கிறான், எங்களுக்கு சாப்பாடு இல்லை, மன்னா இல்லை. கேட்டானா இல்லையா? 1ஆம் மாசம் 14ஆம் தேதி கிளம்பினவன் 2ஆம் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் என்ன கேட்கல? சாப்பாடே கேட்கல. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அது வரைக்கும் மன்னாவும் வரல, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். 2ஆம் மாசம் 15ஆம் தேதி ஆண்டவரை பார்த்து, எங்களுக்கு சாப்பாடு ஒண்ணுமில்லை, நாங்கள் சாகுறோம் என்று சொல்லி கேட்டார்கள். அப்போ ஏன் அது வரைக்கும் அவன் கேட்கல தெரியுமா? அவன் எகிப்துல இருந்து கொண்டு வந்த மாவை 1 மாசமா வச்சிருக்கான், கையில இருக்கு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ மாவு குறைய குறைய மனசு என்ன இருக்கு? பயமா இருக்கு. கரெக்டா மாவெல்லாம் குறைஞ்சு தீந்து போச்சு.
இப்பதான் அவன் சொல்றான், என்னங்க நாளை காலைக்கு மாவு இல்ல, நாளை காலைக்கு சாப்பாடு இல்ல, என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் வெயிட் பண்ணதே இதுக்குதான்ப்பா வெயிட் பண்ணேன். என்ன சொல்றீங்க? மன்னா கொடுக்கறத ஏன் கொடுக்காம இருந்தா தெரியுமா? உன் கையில் இருக்கிறத தீருகிற வரைக்கும் என் கையில் இருந்து எதுவும் உனக்கு வராது. உன் கையில் உள்ளது தீரும் போது என் கையில் இருந்து உனக்கு தேவை என்னவோ அது வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. மறுநாள் காலையில இருந்து மன்னா வந்துச்சு. 40 வருஷம் வந்துச்சு. ஆனா முதல் 1 மாசம் வரல. அந்த முதல் 1 மாசம் அவன் கையில மாவு இருந்துச்சு. இன்னைக்கு மாவை கையில வச்சிருக்கோம், வேலையை வச்சிருக்கோம். இதுவும் கர்த்தர் கொடுத்தது தான். எகிப்துல அவன் எடுத்துட்டு வந்தது தான். இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நம்ம ரெடியா இல்ல. வாழ்க்கையை கேட்கிறாரு, வேலையை விட்டுட்டு வான்னு சொல்றாரு, ஊழியத்துக்கு வான்னு சொல்றாரு, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றாரு. அப்படியே யோசிக்க புறப்பட்டு போ. இந்நேரத்துல ஐயோ ஆண்டவரே, என்ன இப்படி நல்ல வேலையே இல்லை, கடனாகி போச்சு, ஊழியத்துக்கு வான்னா நம்ம ரெடி. அதுவே வெளிநாட்டில் வேலை, மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம், வான்னா யோசிக்கிறது. ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஜோம் பண்றீங்க? 3 வருஷமா ஜோம் பண்றோம். கர்த்தர் ஊழியத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒண்ணு மட்டும் சபை நினைச்சுக்கணும், உங்களை கர்த்தர் போ சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களை வா சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன் தெரியுமா? நமக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், இன்னைக்கு இல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். 400 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாராம் இஸ்ரவேலுக்கு. இன்னொரு வருஷம் சொல்லும், அவர் பூமியை ஸ்தாபிக்கும் போது இஸ்ரவேலின் புத்திரரின் எண்ணிக்கைக்கு தக்கதாக பூமியின் எல்லைகளை ஸ்தாபிச்சார். இஸ்ரவேலுக்கு எப்போ வந்தான்? 2000 வருஷம் கழிச்சு வந்தான். ஆதாம்ல இருந்து இஸ்ரவேல்னு ஒருத்தன் யாக்கோபு உருவாக்குறதுக்கு 2000 வருஷம். ஆனா அவன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாராம்? அவன் வர போறான்னு சொல்லி அவனுக்கு லேண்டை ரெடி பண்ணி வச்சுட்டாராம். அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவர் தான் உங்களையும் என்னையும் செய்ய சொல்றாரு. அவர் தான் உங்களையும் என்னையும் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. செய்ய சொல்லும் போது தைரியமா செய்யுங்க. கொஸ்டினே கேட்காதீங்க. நான் தைரியமாய் தேவ சமூகத்திலிருந்து என்னால் சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை ஒரு காரியத்துக்கு வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லும் போது, ஊழியத்துக்கு சொல்லும் பொழுது எனக்கு 8 மாசம் விசா பாக்கி இருந்துச்சு. அந்த விசா முடியறதுக்குள்ள நீ கிளம்பணும்னு சொன்னார். எனக்கும் உங்களை மாதிரியே தான் பயம். ஐயோ வேலையை விட்டுட்டு போனா என்ன ஆகும்? அப்ப திருமணம் ஆகி ஒரு பிள்ளை கையில இருக்கு, வேலையை விட்டுட்டு போனா என்ன ஆகும்? மாச சம்பளம் இல்ல, என்ன செய்ய போறோம்? ஆனா ஒண்ணு மட்டும் ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, நீ போ, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ போ, நான் உன்னை பாத்துக்கிறேன். வேற ஒன்னும் சொல்ல மாட்டாரு. எப்படி பாத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. என்கிட்ட ஒன்னும் சொல்லல, நீ போ, நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். விசா முடிகிற நேரம் வந்துச்சு. எல்லாரும் கேட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண போறியான்னு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சொன்னேன், இல்ல ஊருக்கு போலான்னு இருக்கிறேன். நம்ம ஆண்டவர் பேசுற விதம் இருக்கு பாருங்க. அவர் பேசணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா சுத்தி சுத்தி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் அதான் தான் இருக்கும். கடைசியா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்க வந்தாச்சு. வந்து இறங்குனா யாரும் ஊழியத்தை கூப்பிடல. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, நம்மளை போகும்போதே ஏர்போர்ட்ல இருந்து மினிஸ்ட்ரி கூப்பிட்டு போயிருவாங்க போல. ஏன்னா இவர் தானே கூப்பிட்டு வர்றாரு. அப்படியே ஊழியத்தை கூப்பிட்டு போயிருவாங்க போல. ஏன்னா நமக்கு கனவு அப்படித்தானே இருக்கும். 11 மாசம் ஊழியம் கிடையாது. 11 மாசம் ஊழியம் கிடையாது. நான் ஊழியக்கார பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. எந்த பைபிள் காலேஜும் படிக்கல. இப்பவும் சொல்லுவேன், எனக்கு படிப்பறிவுமே கிடையாது. பைபிள் காலேஜ் படிக்கல, ஒன்னும் படிக்கல. நான் உங்களுக்கு சாட்சியா, இது ஏன் சொல்றேன்னா சாட்சியா நின்று சொல்றேன், சாட்சியாய் சொல்றேன். யாக்கோபு கோலும் கையுமாய் வந்தார், நான் பைபிளும் கையுமாக வந்தேன், அவ்வளவுதான். ஆனால் நடத்தினவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்க வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். வரும்போது பைபிள்ல இவ்வளவு எனக்கு தெரியாது, பைபிள் இவ்வளவு படிக்கவும் இல்லை, இவ்வளவு தெரியவும் தெரியாது. 100க்கு 100 கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன மட்டும் சொல்ல முடியும். ஆண்டவர் உருவாக்க தொடங்கினார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வா என்று சொன்னவர் இது வரைக்கும் கை விட்டதே கிடையாது. என்னை நடத்தினவர் இது வரைக்கும் உண்மை உள்ளவராய். எனக்கெல்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, எனக்கு ஊழியம் கிடையாது, எதுவுமே தெரியாது. யாருக்கிட்டையும் நான் அசிஸ்டண்டாவும் இருந்ததில்லை, ஒண்ணுமே தெரியாது. எந்த பைபிள் காலேஜும் படிக்கல. வந்து வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வாண்டார், வந்துட்டேன், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு முன்பாக ஒருத்தர் போய்கிட்டே இருந்தார். அவர் கோணநாளவைகளை செவ்வையாக்கி வழி இதுவே என்று காண்பித்து இரும்பு கதவுகள், வெண்கல கதவுகளை முறைத்து, இரும்பு தாப்பால்களை முறித்து ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நான் அந்த தைரியத்துல தான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் வான்னு சொன்னா வாங்க,
கர்த்தர் போன்னு சொன்னா போங்க. ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, ஒரு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அவர் அழைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க டிசைன் மொத்தத்தையும் ரெடி பண்ணிட்டார், அத்தனையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு, வச்சுட்டு தான் கூப்பிட்டார். உங்களை வைக்காம அவர் கூப்பிடல. தண்ணி கொடுக்கறதுக்கு கண்மலையை ரெடி பண்ணிட்டார். பகல்ல ஏசியை போட்டு விட்டாரு மேக ஸ்தம்பம், நைட்ல ஹீட்டர் போட்டு விட்டாரு அக்கினி ஸ்தம்பம், நடுவுல சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எவனாவது நான் வெஜிடேரியன் கேட்டா காடையும் ரெடி பண்ணிட்டாரு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. என்னப்பா ஒன்லி நடந்துகிட்டே இரு. எங்க காணானுக்கு என்ன 40 வருஷம், எத்தனை வருஷம் நடந்தா உனக்கு என்னடா? ட்ரெஸ் இருக்கா? இருக்கு. செருப்பு இருக்கா? இருக்கு. சாப்பாடு இருக்கா? இருக்கு. என்னடா ஏன் கொஸ்டின் பண்ற? எவ்வளவு தூரம் நடக்கணும் நட. நான் சொல்லுவேன், தேவன் சொன்னா நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் தெரியுமா? நடக்கிறது நான் அல்ல, தகப்பன் தன் தோளில் சுமப்பது போல அவர் என்னை சுமந்து கொண்டு போவார். அவர் தாங்க நடக்கிறாரு, நான் மேலதான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு எந்த ஊழியனும் சரி அல்லது எந்த விசுவாசியும் சரி, என்னுடைய டேலண்ட்ல நான் மேல வந்துட்டேன், என்னுடைய இதுல நான் மேல வந்துட்டேன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? நம்மளை விட டேலண்டான எத்தனையோ பேர் வெளியே சும்மா உட்காந்துருக்கிறான். நம்மளை விட அறிவாளிகள் எத்தனையோ பேர் அங்க சும்மா உட்காந்துருக்கிறான். நம்மளை விட நல்லா வேலை செஞ்சு சம்பளம் கிடைக்காம எத்தனையோ பேர் அங்க சும்மா உட்காந்துருக்கிறான். நாம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மட்டும். அவர் நினைச்சா ஆட்டுக்கு பின்னாடி போய் புல்லு மேய வைக்கிறவனை ராஜாவாய் மாத்த வல்லமை உள்ளவர். அவர் நினைச்சா ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறவனை 7 வருஷம் புல்லு மேய வைக்கவும் வல்லமை உள்ளவர். அவர் என்ன வேணாலும் செய்வார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம வாழ்க்கையை அவர் நடத்த மாட்டாரு. நமக்கு என்ன இருக்கு? மிஞ்சி போச்சுன்னா ஒரு குடும்பம் 4 பேரு 5 பேரு 6 பேரு, அதை தாண்டி இருக்க மாட்டீங்க. எப்படி இப்போ எல்லாம் இப்ப நீங்க லிமிட்டட்ல தான் இருக்கிறீங்க. மிஞ்சி போச்சுன்னா 4 இல்ல 5 6, இதை தாண்டி இருக்க மாட்டோம். 6 லட்சம் பேரை நடத்தினவர் 6 பேரை நடத்த மாட்டாரா? போனா போங்க, வானா வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் அதே வசனத்தை திருப்பி வாசிங்க, நம்ம முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்ற சபையே நீ வாழ்க, கர்த்தர் உங்கள் சபையுடனே இருக்கிறார், எல்லா சபைகளுக்குள்ளேயும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வானத்திலிருந்து நீங்க என்ன இவங்களுக்கு வச்சீங்களோ அதை சுதந்திரிக்கட்டும் அப்பா. இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சீங்களோ அதை அவங்க சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. என்ன நோக்கத்துக்காக அழைச்சீங்களோ அதை அவங்க சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஓட்டத்தை அவங்க தொடங்கினாங்களோ முடிவு பரியந்தம் ஓடட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதா. இது என் ஊழியக்காரனுக்கான சுதந்திரம் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதைகள் இன்னும் என்ன எல்லைகள் எல்லாம் பெரிதாக்க போறீங்களோ, இன்னும் அவரை நம்பி என்னென்ன காரியங்கள் செய்ய போறீங்களோ அத்தனையும் தந்து ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஒரு குறைவில்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு காரியத்துக்கு முடி ஊழியக்காரர் கலங்கி தியங்கி நிற்காதபடி கர்த்தர் வேலி அடைப்பீரார். ஊழியக்காரருடைய கரங்கள் ஏந்துகிற கரங்களாய் இராதபடி கொடுக்கிற கரங்களாய் மாற்றுவீரார். அப்படியே மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்ந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வானத்துக்குரிய பூமிக்குரிய எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவீரார். அப்படியே மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கட்டும், சத்தியத்துக்கு பெயர் பெற்ற சபையாக இருக்கட்டும். தெசலோனிக்கேயர்களைப் போல, பெராயா பட்டணத்தாரை போல இவர்களும் வசனத்திலே தேர்ச்சி பெற்றவர்களாய் காணப்படட்டும். சபைக்குள்ளே அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வீரார். தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கர்த்தர் தருவீரார். எங்க சபைக்குள்ள ஒருத்தர் காலை வச்சுட்டு யாரும் நரகத்துக்குள்ள கால் வைக்கவே கூடாது ஆண்டவர். எங்கள் சபை பரலோகத்துக்கான கடைசி இடமாய் இருக்க வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.